லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அது இந்த வீட்ல ஆதிரா மட்டும் உங்க பேத்தி இல்லல்ல, என் பொண்ணு காவேரி உங்க பேத்தி தானே. அந்த வகையில பார்த்தா உங்க பரம்பரை நகையில காவேரிக்கும் சரி பங்கு இருக்குல்ல. நீங்க எல்லா நகையும் ஆதிராவுக்கே கொடுத்துட்டா அப்புறம் ஏன் பொண்ணுக்கு என்ன பண்றது? ஓஹோ, நீங்க இப்படி ஒரு எண்ணத்துலதான் இந்த விஷயத்துல தடங்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பங்கு வேணுமாம்ல, பங்கு. உங்க பொண்ணுக்கு பங்கு கொடுக்கறதுக்கு எங்க பரம்பரை நகை தான் கிடைச்சதா? அதெல்லாம் எங்க அம்மாவோட பரம்பரை நகை. அதுல நீ தலையிடவே கூடாது. இத்தனை நாளா உன் பைய கூட சேர்ந்துகிட்டு வீட்டுக்கு நடுவுல செவுத்து எழுப்பி வச்சுக்கிட்டு நீங்க வேற நாங்க வேறன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த. இப்ப நகைன்னு வந்ததும் எங்க பரம்பரை எங்க மானு உறவு கொண்டாடுறியா? நான் உறவு கொண்டாடலனாலும் சட்டம் அதுதானே சொல்லுது. ஆமா ஆமா, அப்படியே சட்டத்தை ரொம்ப மதிச்சு நடக்கிறவன். ஏங்க, எதுக்கு அவகிட்ட கூட கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க? அவளுக்கு என்ன மரியாதை தெரியும்? இப்ப எதுக்கு பேச்ச மாத்துறீங்க? முடிவா நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி எல்லா நகையும் ஆதிராவுக்கு கொடுக்க போறீங்களா, இல்ல இந்த சரண்யா சொன்ன மாதிரி பாதியம் மட்டும்தான் கொடுக்க போறீங்களா? அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவ பொண்ணு காவேரிக்கெல்லாம் ஒரு நகையும் போக கூடாது. எல்லாமே ஆதிராவுக்கு தான். என்னத்த இவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் அமைதியாவே இருக்கீங்க. இத பாரு சரண்யா, நகை விஷயத்துல உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நீ கேட்கறது முறையான விஷயம்தான். நான் தான் யோசிக்காம விட்டுட்டேன். ஆதிராவும் என் பேத்தி தான், காவேரியும் என் பேத்தி தான். இனிமே இந்த நகை விஷயத்துல என்னால ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாது. அதனால இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பை நான் சுபத்ரா கிட்ட ஒப்படைக்கிறேன். ஐயோ அம்மா, நான் எப்படி? பதட்டப்படாத சுபத்ரா. என்னதான் நீ எங்களுக்கு மருமகளா இருந்தாலும் நானும் இவரும் உன்னை மகளா தான் நினைக்கிறோம். அந்த வகையில இந்த பரம்பரை நகை அத்தனையும் உனக்கு தான் சொந்தம். இனிமே அந்த நகையை யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நீதாமா முடிவெடுக்கணும். அதே எப்படி? இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? இவ சும்மா பேச்சுக்கு அம்மா அப்பான்னு கூப்பிட்டா இவ உங்க பொண்ணாயிடுவாளா? அப்ப நான் யாரு? நான் உங்க வயித்துல பிறக்கலையா? நீ அந்த மாதிரியா நடந்துக்கிற? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டால, நகை விஷயத்துல முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு சுபத்ராக்கு மட்டும் தான் இருக்குன்னு. சுபத்ரா என்ன முடிவு எடுத்தாலும் அதை எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கங்க. சுபத்ரா, ஏன் தயங்குற? நீ என்ன முடிவெடுத்தாலும் அது 100% சரியாதான் இருக்கும். தயங்காம உன் முடிவை சொல்லுமா. தயங்காம உன் முடிவை சொல்லுமா. நான் என்னோட பங்கு நகையை சரிசமமா பிரிச்சு பாதி ஆதிராவுக்கும் பாதிய காவேரிக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, சுபத்ரா எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும்னு. என்ன சரியா இருக்கும்? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது. எல்லா நகையும் ஆதிராவுக்கு தான் வந்து ஆகணும். அத்தை, ஏன் இப்படி நகை நகைன்னு அலையறீங்க? ஏற்கனவே உங்க பையன் வரதட்சணை எல்லாம் வாங்க கூடாதுன்னு உங்களை வார்ன் பண்ணிருக்காருல்ல, மறந்துட்டீங்களா நீங்க? ஆதிரா, நீ என்ன சொல்ற? மாறா அப்படியே சொன்னா? ஆமாமா, இவங்க வரதட்சணையை கேட்ட விஷயம் தெரிஞ்சதும் அவரு இவங்கள கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க.
யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு எல்லா நகையும் வந்து ஆகணும். என்ன வாக்கு கொடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஏமாத்துறதெல்லாம் உன் புத்தி. என்ன பாக்குற? இவ்வளவு நாள நீ எங்க பொண்ணுங்கிறதுக்காக நீ செஞ்ச எல்லா கொடுமையும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நாளுக்கு நாள் நீ ரொம்ப மோசமா மாறிக்கிட்டே போற. எங்க ரத்தத்துல பிறந்துட்டு எப்படிதான் உனக்கு இப்படி புத்தியெல்லாம் மாறிச்சோ தெரியல. சீக்கிரமா உன் புத்தியை மாத்திக்க பாரு. இல்லனா உன் புருஷனும் புள்ளியும் உன்னை தனியா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உன் கதி அதோ கதிதான். இந்த வரதட்சணை விஷயத்த இதோட விட்டுருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் உங்க பையன் கிட்ட திரும்பவும் உங்களை பத்தி பத்த வச்சிருவேன். இவன் இப்படி சொல்லிட்டு போறா? இவள இருடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். சாரு, என்ன சாரு தூங்கலையா? தூங்காம இந்த நேரத்துல என்ன மொபைல் நோண்டிட்டு இருக்க? சாரு, உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன விஷயம்? என் குழந்தை ஞாபகமாவே இருக்கா அகிலா? குழந்தைய நினைச்சு தூக்கமே வர மாட்டேங்குது அகிலா. அதான் ஆதிரா என் குழந்தை போட்டோவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காளான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். நீ தூங்க அகிலா. நான் தூங்குறது இருக்கட்டும், மணி இப்ப என்ன ஆகுது? இந்த நேரத்துல கூட நீ குழந்தைய தான் நினைச்சிட்டு இருக்கியா? அதுவும் ஆதிரா உன் குழந்தையோட போட்டோவை எதுக்கு சோஷியல் மீடியால ஷேர் பண்ண போறா? இதெல்லாம் உனக்கே பைத்தியக்காரத்தனமா தெரியல? என் ஃபீலிங் உனக்கு புரியாது அகிலா. என்ன இருந்தாலும் நீ ஆம்பளை. உன்ன இதை வேற ஒன்னு சொல்லிடு. இப்ப எதுக்கு கோவப்படுற அகிலா? எனக்கு என் குழந்தைய நினைச்சு தூக்கம் வரல. ஆனா உனக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லல்ல. உனக்கு நல்லதானே தூக்கம் வருது, அப்புறம் என்ன? பேசாம தூங்கு போ. அதான் தூங்குற மூடிய ஸ்பாயில் பண்ணிட்டியே. நான் என்ன பண்ணேன்? அம்மா, நீ ஒண்ணும் பண்ணலாமா? பேசாம மொபைலை தூக்கி போட்டு தூங்கு. நான் வெளியில போயிட்டு வரேன். இந்த நேரத்துல எங்க போற அகிலா? தெரியல சாரு. என்னது? ஆமா, நிஜமாவே எனக்கு தெரியல. இந்த நேரத்துல நீ தூங்காம ஏன் குழந்தைய நினைச்சிட்டு இருக்க? இந்த நேரத்துல நான் தூங்காம ஏன் வெளியே போறேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. பக்கத்துல ஏதாவது டீ கடை திறந்திருந்தா டீ குடிச்சிட்டு வர. சரியா? நீ தூங்கு. நம்ம வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது குழந்தையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் பாப்பாவை ஒரு போட்டோவாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். அவளை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம ஆதிராக்கு குழந்தையோட போட்டோ அனுப்புன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பலாமா?
இந்த நேரத்துல யார் இவளுக்கு மெசேஜ் அனுப்புறது? குழந்தை போட்டோவை அனுப்ப முடியுமா? யார் இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறது? வெறும் நம்பர்ல இருந்து வந்திருக்கு. யார் நம்பர் இது? ஒருவேளை இது சாருமதியோட நம்பரா இருக்குமோ? ப்ளூ டிக் வந்துருச்சு. அப்ப ஆதிரா அந்த மெசேஜை பார்த்துட்டான்னு தானே அர்த்தம். ஆனா ஏன் இன்னும் ரிப்ளை பண்ணல? ஒருவேளை நம்மளோடது புது நம்பருங்கிறதுனால அவ நம்ம யாருன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டாலோ? அப்படியே தான் இருக்கும். எதுக்கும் நான் தான் சாருமதின்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். இவளும் சாருமதியும் காட்டுக்குள்ள தான் இருக்காங்க. இந்த மெசேஜையும் ஆதிரா பார்த்துட்டான். ஆனா ஏன் ரிப்ளையே கொடுக்க மாட்டேங்கிறா? பேசாம அவளுக்கு கால் பண்ணிடலாமா? ஒருவேளை அவ பக்கத்துல வேற யாராவது இருந்தா ஐயோ தப்பாயிடும். அப்போ ஒருவேளை அவளும் அதனாலதான் ரிப்ளை பண்ணாம இருக்கா போல. முதல்ல அவகிட்ட இருந்து ரிப்ளை வரட்டும். இவகிட்ட இருந்து ரிப்ளை ஒரு மணி சாருமதி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவளை எழுப்பி ரிப்ளை பண்ண சொல்லலாமா? அது சரியா வராது. நாமளே கால் பண்ணி சைலண்டா இருப்போம். அங்க அவ அட்டன் பண்ணி பேசட்டும். அவ வாய்ஸை வச்சு அது அவதானா இல்ல வேற யாராதான் கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ ஆதிரா தான் கூப்பிடுறான். போன் அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? சரி அட்டன் பண்ணி பாப்போம். ஆதிரா தான் கால் பண்றாளா இல்ல அவ நம்பர்ல இருந்து வேற யாராவது கால் பண்றாங்களா? ஒருவேளை திருமணனா இருந்தா ஐயோ. முதல்ல ஆதிரா வாய்ஸ் கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். என்ன அட்டன் பண்ணிட்டு பேசாம இருக்கா? ஒருவேளை கால் பண்ணது ஆதிராவா இல்ல வேற யாராதான்னு சாருக்கு டவுட் வந்துருச்சா அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். முதல்ல சாரு பேசட்டும். என்ன பேசாம அமைதியா இருக்கா? ஹலோ, ஹலோ சாருமதி. சாருமதி, திருமாறன் பேசுறேன். ஏன் சாரு பேச மாட்டேங்கிற? பேசு சாரு. சாரு, நீ சைலண்டா இருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். பேசு சாரு. நான் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டேன் சாரு. பேசு சாரு. ஏன் சாரு என்னை விட்டு போயிட்ட? உனக்கு என்ன பாவம் பண்ண? நம்ம குழந்தைய கூட யோசிக்காம போயிட்டல்ல. சாரு, பேசு சாரு. சாரு, சாருமதி, சாரு. ஹலோ 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 சாருமதி, நான் பேசுறது கேக்குதா? சாரு, சாருமதி, ஹலோ, பேசு சாரு. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சாருமதி, ஹலோ. என்னாச்சு? சிக்னல் கிடைக்கலையா?
சாரு, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? சாரு, என்ன ஆச்சு? கொஞ்சம் அழாம சொல்றியா? என்னமா ஆச்சு? சாரி அகிலம், எனக்கு என் குழந்தை கண்ணுக்குள்ளே இருக்கு. அதான் நீ சொன்னதையும் கேட்காம என்ன பண்ண சொல்லு. நான் ஆதிரா நம்பருக்கு குழந்தை போட்டோ அனுப்ப முடியுமான்னு மெசேஜ் அனுப்புனேன். ஆனா அது ஆதிரா பார்க்கல. திருமரம் தான் எடுத்திருப்பாரு போல இருக்கு. அவர் ஆதிரா நம்பர்ல இருந்து கால் பண்ணாரா அகிலம்? சாரு, திருமாறன் கால் பண்ணி உங்ககிட்ட என்ன பேசினா? மெசேஜ் பண்ணது நான் தான் தெரிஞ்சு பேசு சாரு. ஏன் விட்டு போன? குழந்தைய கூட யோசிக்காம போயிட்டியே. பேசு சாரு, பேசு சாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்னால எதுவும் பேச முடியல அகிலம். ஒண்ணுமே பேசாம காலை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டேனா? அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணலையா? முதல்ல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண கொடு. இந்தா. நீ ஏன் சாரு இவ்வளவு இடியட்டா இருக்க? டவரை ட்ரேஸ் பண்ணி திருமாறன் நம்ம இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவேன்? நான் குழந்தை மேல இருக்கிற பாசத்துல இதெல்லாம் யோசிக்கவே இல்ல அகிலம். சாரி அகிலம். ஓ சாரு, நீ குழந்தை சென்டிமெண்ட்லயே நமக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கிடுவ போல. இது பாரு, இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் பண்ணி தொலைக்காத, சரியா? நான் உன்னை கேட்கும் போதெல்லாம் உனக்கும் சாருமதி என்ன விட்டு போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. அப்புறம் இதெல்லாம் எப்படி? சம்பந்தம் இல்லாம தான் இந்த மிட் நைட்ல சாருமதி உன் நம்பருக்கு ரகசியமா குழந்தை போட்டோ அனுப்ப முடியுமான்னு மெசேஜ் அனுப்புறாளா? ஏன் அமைதியா இருக்க? ஓ, டக்குன்னு போய் சொல்லி சமாளிக்க முடியலையா? நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? நான் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். என்னது உண்மையா? ஆமா, சாருமதி உங்களை விட்டு போனதுக்கும் எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா எதுக்காக அவ எனக்கு தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கானே எனக்கு தெரியல. இப்ப சும்மா சமாளிக்காத. உனக்கும் அவளுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. இப்ப கூட நீதான் அவளை கைட் பண்ற. அதனாலதான் அவ உனக்கு இந்த நேரத்துல ரகசியமா மெசேஜ் அனுப்புறா. ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லங்க. அவ எனக்கு எதார்த்தமா கூட மெசேஜ் பண்ணிருக்கலாம். நீங்க தேவையில்லாம என்ன சந்தேகப்படாதீங்க. நீங்க முதல்ல என்னோட போன் கொடுங்க. நான் இப்பவே அவளுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றேன். என்ன ஏதோ ப்ரூவ் பண்றேன்னு சொன்ன? பண்ணு. சாருமதி போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நினைச்சேன் இதான் நடக்கும். நீயும் அவளும் எல்லா பிளானையும் பக்காவா தான் பிளான் பண்றீங்க. சாரு, ஏற்கனவே மாறன் அவன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை அனுப்பி சிட்டி முழுக்க நம்மளை தேடிட்டு இருக்கான். நீ வேற தேவையில்லாம ஆதிராக்கு மெசேஜ் பண்ணி நாம இருக்கிற இடத்த அவன் ஈஸியா கண்டுபிடிக்க ரூட் போட்டு கொடுத்துருக்க. சாரி அகிலம். இத பாரு, திரும்ப திரும்ப சாரி கேட்கறதால நம்ம பிரச்சனை சால்வ் ஆக போறது இல்லை. மானங்கிட்ட நம்ம மாட்டாம இருக்கணும்னா ஏதாச்சும் பெட்டரா யோசிப்போம். பெட்டரானா என்ன பண்ணலாம் அகிலம்? இத பாரு, எது பண்றதா இருந்தாலும் நமக்கு பணம் வேணும். ஆனா இப்ப நம்ம கிட்ட பணம் கொஞ்சம் கூட இல்லையே. ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் ஆகாஷ் கிட்ட பணம் கேட்கட்டுமான்னு உன்கிட்ட கேட்டேன்ல. நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. உன் ஃப்ரெண்டு கிட்ட உன்னால எவ்வளவு கேட்க முடியும்? ஒரு 50,000,
இல்ல அதிகபட்சம் 1 லட்சம். அதுக்கு மேல முடியாது இல்ல. ஆனா நமக்கு 1 லட்சம்லாம் பத்தாது. நமக்கு நிறைய பணம் வேணும். சாரு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? சுபத்ராமா எனக்கு தரதா சொன்ன 1 கோடி ரூபாய் பணம் நகையெல்லாம் இன்னும் அங்க வீட்டுல தானே இருக்கும். நான் அந்த பணத்தை யாருக்கும் தெரியாம திருடிட்டு வந்துட்டா